செஞ்சி அருகே தமிழ்நாடு வாணிப கிடங்கில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியின் வீட்டில் பூட்டை உடைத்து 19 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி முருகன், ராஜேஸ்வரி. முருகன் செஞ்சி தமிழ்நாடு வாணிப கிடங்கில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வரும் நிலையில் ராஜேஸ்வரி விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் வேலைக்கு சென்ற நேரமாக பார்த்து அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 19 சவரன் தங்க நகை, 300 கிராம் வெள்ளி மற்றும் 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் மோப்பனாய் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து 5வது முறையாக அரங்கேறியுள்ள இந்த கொள்ளை சம்பவம் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கை காட்டும் வழியில் இந்தியா பெட்ரோல் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை மண்ணடியில் துறைமுகம் பகுதி சார்பாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கை காட்டும் வழியில் இந்தியா பெட்ரோல் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று விமர்சித்த அவர், ஒரு நாட்டோடு பிரதமர் மற்றொரு நாட்டின் அதிபர் வார்த்தைக்கு இணங்க நடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கடுமையாக சாடினார். தொடர்ந்து உலகின் தலை சிறந்த பிரதமரால் வர்ணிக்கப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங்கை கையாலாகாத பிரதமர் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி இந்தியாவை அமெரிக்காவுக்கு அடமானம் வைத்துவிட்டதாக கூறி கண்டனம் தெரிவித்தார். உலகத்தின் தலைச்சிறந்த பிரதமர் இந்த அரை நூற்றாண்டில் என்று பிரதமரால் ஒபாமாவால் வர்ணிக்கப்பட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். அப்படிப்பட்ட பிரதமரை பார்த்து கையாலாகாத பிரதமர் இந்த இந்தியாவை உலக நாடு, குறிப்பாக அமெரிக்காவுடன் அடகு வைத்த பிரதமர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது வன்மையாக. மனிதர்களுடன் பழகுவதை விட வாயில்லா ஜீவன்களுடன் பழகுவது நன்றாக உள்ளது என்று மதுரையில் திரைப்பட நடிகர் விமல் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் வெளியிடப்பட்ட வடம் படத்தை படக்குழுவினர் ரசிகர்களோடு இணைந்து பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வடம் படத்தின் கதாநாயகர் விமல், மஞ்சுவிரட்டு குறித்து வெளிவந்த இந்த வடம் படத்தில் நீண்ட நாட்களாக நடித்த காளைக்கும் தனக்குமான நெருக்கம் அதிகரித்து விட்டதாக தெரிவித்தார். என்னன்னா, இது மாடு வளர்க்குற பத்தி கதைனால மாடோட ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரியான நிறைய காட்சிகள்லாம் இருக்கு. அதனால அந்த மாடு ஒரு 4-5 நாள்ல ரொம்ப நல்லா பழகிருச்சு. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ரோட்ல பிடிச்சா, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிருச்சு. அதனால மாடும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. அந்த நல்லாதான் இருக்கு. கிடைக்குதுங்க. இல்ல கண்டிப்பா கிடைக்குது. இனிமேல் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதானே ஒரு நாள் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆளுநர் மாற்றம் காரணமாக முதலமைச்சரை பிடித்த சனியன் ஒளிந்தது என சோழவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் லியோனி, 2026ஆம் ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கும் போது RN ரவி இல்லாமல் வேறு ஒரு பொறுப்பு ஆளுநர் முன்னிலையில் பதவி ஏற்பார் என தெரிவித்தார். தொடர்ந்து முந்தைய காலத்தில் கோயில் இருக்கும் பாதையில் சாமானியர்கள் செல்லக்கூடாது என சட்டம் இருந்ததாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் பெருமை பேசினார். மேலும் திமுக அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர், ஆளுநர் மாற்றம் காரணமாக முதலமைச்சரை பிடித்த சனியன் ஒளிந்தது என கடுமையாக சாடினார். ஆளுநர் ரவி இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாத்திருக்கணும். நல்ல வேலை இப்பயாவது மாத்தினாங்க. தேர்தல் நிம்மதியா நடக்கும். நம்ம தலைவரை பிடிச்ச ஒரு சனியன் ஒளிந்தது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆளுநரை சனியன்னு சொல்லக்கூடாது. தமிழர்களுக்கு அவர் இழைத்த அந்த கொடுமைக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதனால சனி தொலைந்தது, ஞாயிறு முளைத்தது. சீமை கருவேல மரங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார்.
தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என கடந்த 2015ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கின் விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சீமை கருவேல மரங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் நாட்டு கருவேல மரம் விவசாயத்திற்கு பயன்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்த அவர் சீமை கருவேல மரத்தின் ஆபத்து குறித்து தனது ஊரில் இருந்து தொடங்கி 9 மாவட்டங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் சீமை கருவேல மரங்களை அகற்ற போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தனியார் இடங்களில் உள்ள இந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார். கருக்கர்வாள்களையும் கொண்டு நானே எடுத்துச் சென்று இவற்றை வெட்டினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தூரோடு எடுத்தால்தான் அது பின்னால் அந்த இடத்துக்கு வராமல் தடுக்க முடியும். கேரளத்தில் அது எங்காவது லேசாக முளைப்பது போல் தெரிந்தாலும் தூரோடு எடுத்து வெளியே போட்டு விடுவார்கள். எங்கேயும் நீங்கள் சீமை கருவேலையை கேரளாவிலே பார்க்க முடியாது. அதற்கு நேர் மாறாகத்தான் தமிழ்நாட்டிலே இது குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள் எல்லாவற்றிலும் படர்ந்து நிறைந்து விட்டன. எனவே இதனை அகற்ற வேண்டும் என்பதற்காக இது தொடர்ந்து பல நீதிமன்ற அமர்வுகளிலே மாறி மாறி வந்தாலும் கூட நீதி அரசர்கள் இதில் மிகுந்த அக்கறையும் கவலையும் கொண்டு இது எப்படியாவது அகற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அண்மையிலே அரசுக்கு வழங்கிய அறிவுரைகளிலும் திட்டவட்டமாக பலவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.